தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சிலருக்கு தண்ணீரை கண்டால் பயம், இருட்டை கண்டால் பயம், சத்தத்தை கேட்டால் பயம், மேல் அதிகாரிகளை கண்டால் பயம். இப்படியாக பல்வேறு நிகழ்வுகளை குறித்து மனிதர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனது வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப நினைவுபடுத்துவது, பயப்படாதே, அஞ்சாதே, கலங்காதே. இன்றைய வழிபாட்டில் நாம் யாருக்கு அஞ்சக்கூடாது, யாருக்கு அஞ்ச வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார் கிறிஸ்து. நாம் மனிதர்களுக்கு அஞ்சக்கூடாது, ஏனெனில் அவர்கள் நமது உடலுக்கு மட்டுமே கேள்வி வைக்க முடியும், ஆனால் ஆன்மாவை அழிக்க முடியாது. நாம் கடவுளுக்கு அஞ்ச வேண்டும், ஏனெனில் அவர் நமது உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க முடியும். எனவே நாம் கடவுளுக்கு மட்டுமே அஞ்ச வேண்டும், அவருக்கு மட்டுமே கீழ்ப்படிய வேண்டும். ஏனெனில் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம். மேலும் அவருக்கு அஞ்சு வாழ்பவரை அவர் தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவார். எனவே இறைவனின் வல்லமையிலும் ஆற்றலிலும் சக்தியிலும் நம்பிக்கை கொண்டு மனதிலத்தோடும் மன வலிமையோடும் நமது அனுதின வாழ்வை தொடர்ந்திட அருள் வேண்டி திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடனுமை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்வையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். Yeah.
எல்லாம் வல்ல இறைவனம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனுக்கு மட்டுமே கீழ்ப்படியவராக இருந்தார். அதிகாரத்தில் இருப்பவர்கள் நீதி தருகிற போது மற்றும் கடவுளுக்கு எதிரான காரியங்களை செய்த போது மிகவும் துணிவோடு எதிர்த்தார். இதன் காரணமாக இவர் சிறைபிடிக்கப்பட்டார். பல துன்பங்களை அனுபவித்தார்.
அவர் மனம் தளர்ந்து விடுகிறார். இருப்பினும் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிறார். இத்தகைய நம்பிக்கையை நமக்கு தேவை என உணர்த்தும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். எரேமியா கூறியது, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக் கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள் அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்துக் கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனையையும் அறிபவரும் நீரே. நீர் என் எதிரிகளை பழி வாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியிலிருந்து விடுவித்தார். இது ஆண்டவரோட வாக்கு. சகோதரருக்கு வேற்று மனிதன் நானே, என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலா ஆனே. உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவர்களின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கின்றேன். கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினார் எனக்கு பதில் அளித்தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். ஆண்டவரே, எனக்கு அறிவொளி தாரும். உம் பேரன்பு நன்மை மிக்கது. உமது பேரிரக்கத்தை முன்னிட்டு என்னை நோக்கி திரும்பும். கடவுளே, ஆதாமின் வழியாக பாவம் உலகத்தில் நுழைந்தது. நாம் ஒவ்வொருவரின் பாவமும் ஆதாமின் பாவத்தோடு இணைக்கப்படுகிறது. யாராலையும் என்னை மாற்ற முடியவில்லை. ஆனால் இயேசு தனது இறப்பின் வழியாக மீட்பை நமக்கு பெற்றுத் தருகிறார். ஒரு மனிதனால் இந்த உலகத்தில் நுழைந்த பாவத்தை இயேசு என்னும் இன்னொரு மனித போக்கினால் எல்லா மக்களையும் கடவுளுக்கு ஏற்புடையவராக்கினார் என்னும் உண்மையை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். 2வது வாசகம்.
குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் நுழைந்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆயினும் ஆதாம் முதல் மோசே வரை இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளைகளை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருந்தவருக்கு முன் அடையாளமாக இருக்கிறார். ஆனால் குற்றத்தின் தன்மை வேறு, அருள்கொடையின் தன்மை வேறு. எவ்வாறெனில் ஒருவர் செய்த குற்றத்தால் பலரும் இறந்தனர். ஆனால் கடவுளின் அருளும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனிதரின் வழியாய் வரும் அருள்கொடையும் பலருக்கும் உறுதியாய் கிடைத்தது. இது ஆண்டவரோட மறுவாக்கு. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் என்னை பற்றி சான்று பகர்வார், நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவாக்குகள் 26 தொடக்கம் 33 இறுதியாக. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை. நான் உங்களுக்கு இருளில் சொல்வதை நீங்கள் ஒளியில் கூறுங்கள், காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவியுங்கள். ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். காசுக்கு 2 சிட்டுக்குருவிகள் விற்பது இல்லையா? எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்கள் தந்தையின் விருப்பமின்றி தரையில் விழாது. உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். எனவே அஞ்சாதிருங்கள். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்வேன். மக்கள் முன்னிலையில் என்னை மறுதலிப்பவர் எவரையும் விண்ணுலகில் இருக்கிற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு, திருச்சபை தலைவர்கள், குருக்கள், என்னுடைய உறவினர்கள் இவர்களை தவிர்த்து இந்த உலகிலே ஒரு மனிதன் உன்னை தொட்டது யார், உனக்கு பிடித்தவர் யார், உன்னுடைய ரோல் மாடல் யார், ஒரு சிறந்த மனிதன் யார், ஒரு முன் உதாரணமாக திகழ்ந்தவன் யார் என்று கேட்டால் அதற்கு நான் ஒரே ஒரு பதிலைத்தான் வைத்திருக்கிறேன். இந்த சிங்கப்பூரை உருவாக்கிய லீ குவான் யூ என்கிற ஒரு மனிதன் தான் என்னுடைய மனதிலே உயர்ந்து நிற்கிறான். ஏனென்று கேட்டால் அவன் தன்னலமின்றி உழைத்தவன், பயமின்றி போராடியவன், தன்னுடைய உயிரை நினைத்து அவன் ஒருபோதும் அஞ்சியது கிடையாது. நேர்மையானவன், உண்மையானவன். எனவேதான் உலக வரைபடத்திலே நீங்கள் காண முடியாத ஒரு நாட்டை, ஏறக்குறைய ஒரு 40 கிலோமீட்டர் நீளம், ஒரு 36 கிலோமீட்டர் அகலம், இவ்வளவுதான் ஒரு நாடு. இன்றைக்கு அந்த நாட்டினுடைய ஒரு ரூபாய் நமக்கு 75 ரூபாய். ஏறக்குறைய அமெரிக்காவை விட ஒரு 23 ரூபாய் தான் கம்மி. அவன் சுவிஸ் நாட்டில் இருக்கிற வங்கியிலே ஏறக்குறைய ஒரு $6 டிரில்லியன் அவன் சேமித்து வைத்திருக்கிறான். $6 டிரில்லியன் நீங்கள் வீட்டில் போய் கணக்கு பண்ணி பாருங்கள். $6 டிரில்லியன். இந்த சிங்கப்பூர் வேலை செய்யாமலே இன்னொரு 30-40 வருஷத்துக்கு மக்களுக்கு எல்லாவற்றையும் இலவசமாக செய்யக்கூடிய அளவிற்கு அவன் சேமித்து வைத்திருக்கிறான். $6 டிரில்லியன் மேலே, அது கம்மி கிடையாது, அதுக்கு மேலே சுவிஸ் பேங்கில் இருக்கிற வங்கியில் அந்த நாட்டின் சார்பாக அவர்கள் சேமித்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நாட்டிற்கு கடன் என்பதே கிடையாது. இன்றைக்கும் எத்தனையோ நம்முடைய பிள்ளைகள் அங்கே பணி செய்கிறார்கள். ஒரு சில பேர் நீங்கள் அங்கே சென்று வந்திருப்பீர்கள். அந்த நாடு எப்படி இருக்கிறது என்பது நமக்கு தெரியும். நான் ஒரு முறை அமெரிக்காவுக்கு சென்றிருந்த போது சிக்காகோ நாட்டிலே அந்த பகுதியிலே நான் எனக்கு வேண்டப்பட்டவர்களோடு சென்று கொண்டிருந்த பொழுது எனக்கு ஒருவருக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். அப்பொழுது நீங்கள் எங்கிருந்து வருகிறீர் என்று கேட்டார். நான் சொன்னேன் சிங்கப்பூரில் இருந்து என்று. அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டார். சிங்கப்பூரா, பியூட்டிஃபுல் கண்ட்ரி, வெரி குட் கண்ட்ரி அப்படி என்று சொன்னார். ஆக உலக வரைபடத்திலே நாம் காண முடியாத ஒரு நாட்டை உலகம் முழுவதும் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் தெரிகிறது என்றால் அதுதான் ஒரே காரணம், ஒருவரே காரணம், லீ குவான் யூ என்கிற ஒரு மனிதன், ஒரு உயர்ந்த மனிதன், ஒரு உன்னத மனிதன். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இந்த நிலையை அடைவதற்கு அவன் பல எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியிருந்தது, பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. தன்னுடைய சிங்கப்பூரில் நாட்டிலே வாழ்ந்த மக்களே அவருக்கு எதிராக இன்னும் ஒரு சில பேர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் இப்போ இறந்துட்டார். அவர் இறந்து ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் அவர் தோற்றுவித்த கட்சி தான் இன்றும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அதனுடைய வளர்ச்சி எங்கேயோ போய்கொண்டிருக்கிறது என்றால் பயமின்றி, தன்னலமின்றி உழைத்த அந்த ஒரே காரணத்திற்காகத்தான். அவர் யாருக்காகவும் பயப்பட்டது கிடையாது. யார் தவறு செய்தாலும், ஒரு மினிஸ்டர்ஸ் தவறு செய்தாலும் அடுத்த நாள் காலையில் பதவியில் இருக்க முடியாது, கடுமையான தண்டனை. தன்னுடைய கட்சியினர் தவறு செய்தாலும் உடனே தண்டனை, அங்கே முகத்தாட்சணியமே கிடையாது என்று நேர்மையோடு இருந்ததால் தான் இன்றும் அது ஒரே கட்சி நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே போன்று ஆண்டவருடைய நற்செய்தி இந்த உலகமெல்லாம் சென்று சேர வேண்டுமென்றால் நாம் தயக்கமின்றி, பயமின்றி அவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க வேண்டும்.
ஆண்டவருடைய கொள்கையை, அவருடைய சட்டதிட்டங்களை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும் பொழுது எந்த எதிர்ப்பு வந்தாலும் நாம் பயப்படக்கூடாது. நாம் அதற்கு எதிராக போரிட்டு போராடி ஆண்டவருடைய நற்செய்தியை மக்களுடைய உள்ளங்களிலே விதைக்க வேண்டும் என்று நம் ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து எழுதப்பட்டது. அவரை சொல்றாரு, சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கிறார்கள். அவர் தனக்கு எதிராக அவங்க செய்கிறத அவரே சொல்றார் பாருங்க. பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்க. அதனால தான் சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு பிரச்சனையா, உங்களுக்கு குடும்பத்தில் ஏதாவது ஒரு சிக்கலா, தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொல்லாதீங்க. உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட்ட சொல்லாதீங்க. எவனும் அதை நினச்சி வருந்துறவன் கிடையாது. எவ்வளோ அதை நினச்சி வருத்தப்பட மாட்டான். கேட்குறத கேட்டுட்டு அப்படியா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வாடி, நல்லா வந்துச்சா பிரச்சனை, கஷ்டப்படு என்று மனதிற்குள்ளே நினைத்து சந்தோஷப்படுவார்கள். ஒருத்தர் கூட உங்களுக்காக கவலைப்பட மாட்டாங்க, ஆண்டவரை தவிர. ஒருத்தர் கூட உங்களுடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள், ஆண்டவர் இயேசுவை தவிர. ஒருத்தர் கூட உங்களுடைய வேதனையை தன்னுடைய வேதனையாக நினைக்க மாட்டார்கள், ஆண்டவரை தவிர. தன்னுடைய நண்பர்கள் தான் நமக்கு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க நாம் நினைக்கிறவங்க தான் நமக்கு ஒரு பிரச்சனைனா மனசுக்குள்ளே அவ்வளோ ஆறுதல், அவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்கள். அதனால் நம்முடைய பிரச்சனையை, நம்முடைய வேதனையை தயவுசெய்து போய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. வெளியில் உங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, மனசுக்குள் அப்படியே புலகாகிதம் அடைவார்கள். அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். பாருங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனை அவருக்கு, இறைவாக்கினருக்கு வரப்போகுது. அதை அவரே சொல்றார், தன்னுடைய வாயிலிருந்து அவரே சொல்றார். ஆனால் அதான் ரொம்ப முக்கியம், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கிறார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை, அவர்களின் அவமானம் என்றும். இந்த மாதிரி செய்கிறவங்களுக்கு எப்பொழுதுமே அவமானம்தான் நிலைத்திருக்கும், அது மறக்கப்படாது என்று இன்றைய முதல் வாசகம் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அதனால் அவர் தன்னுடைய நண்பர்களே தனக்கு எதிராக செய்கிறார்கள். தான் யாருக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உழைத்தோமோ பாடுபட்டோமோ அவர்களே நான் அழிய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் என்றெல்லாம் அவர் தெரிந்து இப்படிப்பட்டு தன்னுடைய வேதனையை அவர் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அடுத்ததாக சொல்லுகிறார், நேர்மையாளரை சோதித்து அறிபவரும் உள் உணர்வுகளை இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. அவர் என்ன சொல்றார், நான் நேர்மையாக இருக்கிறேன், அதனால ஆண்டவர் என்னுடைய நேர்மையை சோதித்து அறிகிறார், அதனால நான் அதிலிருந்து விலகிச் செல்ல மாட்டேன், ஆண்டவரிடமிருந்து நான் விலகிச் செல்ல மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் நான் உண்மையிலேயே என்னுடைய நேர்மையிலே உறுதியாக இருக்கிறேனா என்று அவர் சோதித்து அறிகிறார். அதனால எவ்வளவு துன்பம் வந்தாலும், என் நண்பர்கள் என்னை காட்டி கொடுத்தாலும், எனக்கு துரோகம் செய்தாலும், நான் தந்தையாகி இறைவனை விட்டு நான் போகவே மாட்டேன் என்று அவர் வாக்குரைப்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும், என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். இந்த வேதனையெல்லாம் நான் உம்மிடம் வைத்திருக்கிறேன், உமக்காக பாடுவேன், உம்முடைய வார்த்தையை கேட்டு நான் உடைத்தேன். ஆனால் இன்று எனக்கு எதிராக கலகம் செய்கிறார்கள், நான் என்னுடைய வழக்கை உம்மிடம் வைத்து விட்டேன். அதுபோல தான் நாமளும் ஒவ்வொரு தடவையும் செய்யணும். நமக்கு எதிராக எந்த தீமை யார் செய்தாலும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விட வேண்டும். நமக்குரிய நேர்மை, நமக்குரிய நீதியை வழங்குபவர் அந்த ஆண்டவர் தான் என்ற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒருபோதும் எடுத்து விடப்படக்கூடாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலே அழகாக சொல்லுகிறார், உங்களுடைய உடலை கொள்பவர்களுக்கு நீங்கள் ஒருபோதும் அஞ்ச வேண்டாம், ஆன்மாவை கொள்பவர்களுக்கே அஞ்சுங்கள் என்று சொல்லுகிறார். ஆன்மாவை கொள்வதென்றால் என்ன?
நம்மை தீய பழக்க வழக்கங்களுக்கு அழைத்து செல்பவர்கள், நம்முடைய மனதை கெடுப்பவர்கள், தீமைக்கு நம்மை இட்டுச் செல்பவர்கள், இவர்களை நினைத்துதான் நம்ம பயப்படணும். உடலை கொள்பவர்களுக்கு நாம் பயப்படக்கூடாது என்று நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார். காரணம், நமக்கு நிலை வாழ்வு என்ற ஒன்று உண்டு. உடலை கொள்பவர்கள் அவங்க கொன்னுட்டாலும் நமக்கு நிலை வாழ்வு உண்டு. ஆனால் ஆன்மாவை கொள்பவர்கள் நம்மை நரகத்துக்கு இட்டு செல்வார்கள். அது நம்மை நிலை வாழ்வில் இருந்து நம்மை பிரித்து தனியாக எடுத்து சென்றுவிடும். எனவே உடலை கொள்பவர்களுக்கு நீங்கள் அஞ்சாதீர்கள். உங்களுடைய ஆன்மாவை கொள்பவர்களுக்கு, உங்களை தீமை செய்ய அழைத்து செல்பவர்களுக்கு, தீய வழியிலே உங்களை இட்டு செல்பவர்களுக்கு நீங்கள் அஞ்சுங்கள். அக்கறை இருப்பது போல பேசுவார்கள், அக்கறை இருப்பது போல நடிப்பார்கள், உங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுவதைப் போல அவர்கள் காட்டிக்கொள்வார்கள். அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நினைத்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் உங்களை நிலைவாழ்விலிருந்து பிரித்து எடுத்துச் செல்பவர்கள் அவர்கள்தான். உங்களுடைய ஆன்மாவை அவர்கள் திசை திருப்புகிறார்கள், ஆன்மாவை கொல்ல முயற்சி செய்கிறார்கள். அவர்களிடமிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய ஆண்டவர் கூறுகிறார். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக, அவருடைய நற்செய்திக்காக, அவருடைய கொள்கைகளுக்காக, அவருடைய திருச்சட்டங்களுக்காக நாம் வாழ்கின்ற பொழுது எதிர்ப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும். இவற்றையெல்லாம் நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆண்டவர் மீது வைத்திருக்கின்ற பற்றுறுதியிலிருந்து, விசுவாசத்திலிருந்து விலகிச் செல்லாமல் ஒரே திசையிலே, அவருடைய திசையிலே செல்கின்றோமா என்று சோதித்து அறிவதற்காகவே. அதில் நாம் வெற்றி கண்டு விட்டோம் என்றால் நம்முடைய எதிரிகளை அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய ஆண்டவர் அவர்களை கொன்றழித்து நமக்கு அவர் வெற்றியை தேடி தருவார், சிறந்த எதிர்காலத்தை நமக்கு தருவார், நிலை வாழ்வை நமக்கு தருவார். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நமக்கு தேவையான அருள் வரங்களை மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். அன்பின் இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருள் பணியாளர்கள், இருபால் துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் உமது உயிருள்ள பிரசன்னத்தால் ஆட்கொள்ளப்பட்டு மன வலிமையோடும் மனதிடத்தோடும் உமக்கு சாட்சிகளாக வாழ துணை புரிய வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அன்பின் இறைவா, எங்களது கிறிஸ்தவ குடும்பங்கள் அனைத்தும் உமது அளவற்ற அன்பையும் ஆற்றலையும் பெற்று
மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எம் இளைஞர்களும் இளம் பெண்களும் உம்மை குறித்து நம்பிக்கை வாழ்வு வாழ்ந்து தீய வாழ்வு முறைகளையும் உலக படிப்பினைகளையும் விடுத்து உமது உரிய பிள்ளைகளாக வாழ அருள் புரிய வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, எங்களது அனுதின கிறிஸ்துவ வாழ்வில் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்ந்து உமக்கும் உமது வார்த்தைக்கும் சாட்சிகளாக வாழ போதுமான மன உறுதியையும் மனதிடத்தையும் தர வேண்டி உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடம் பலவுமாக இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயனும் பிரசத்தில் பொது கொடுக்கிறோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் பிள்ளைகளை ஏற்றருளும். ஆண்டவரை இறைவன் திருக்குளம் புகழ்ந்ததாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அழிவுக்கு உரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணி போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்துக்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்குகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்தன் திருவுடல், 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 ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நம்புகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறைப்பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாக கண்டடைய செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று.